அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அகிலங்களின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் நம் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அவர்களை பின்பற்றும் அனைவரின் மீதும் உண்டாவதாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு பெற்றோரை மதிப்பது இஸ்லாத்தின் உயர்ந்த கட்டளை. ஒரு மனிதன் பிறந்த நாள் முதல் அவனுக்காக அதிகம் தியாகம் செய்பவர்கள் அவனது தாய் மற்றும் தந்தை. அவர்களின் அன்புக்கும் உழைப்புக்கும் ஈடு இணையில்லை. அதனால்தான் அல்லாஹ் தன்னை வணங்குமாறு கட்டளையிட்ட உடனேயே பெற்றோருக்கு நன்மை செய்யும்படியும் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், உங்கள் இறைவன் அவனை தவிர வேறு எவரையும் வணங்காதீர்கள் என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் என்றும் கட்டளையிட்டுள்ளான். சூரத்துல் இஸ்ரா. இந்த வசனம் பெற்றோரின் உயர்ந்த அந்தஸ்தை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், என் நல்ல நடத்தைக்கு மிகவும் தகுதியானவர் யார் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன் தாய். அவர் மீண்டும் கேட்டார், அதற்கு பிறகு யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கூறினார்கள், உன் தாய். மூன்றாவது முறையும் கேட்டபோது, உன் தாய். நான்காவது முறையில் உன் தந்தை என்று பதில் அளித்தார்கள். இந்த ஹதீஸ் தாயின் தியாகம் எவ்வளவு உயர்ந்தது என்பதையும் அதே நேரத்தில் தந்தையின் உரிமையும் மிகப்பெரியது என்பதையும் உணர்த்துகிறது. அன்பானவர்களே, இன்று பலர் பெற்றோருடன் பேச நேரம் ஒதுக்குவதில்லை. அவர்கள் வயதான போது அவர்களை புறக்கணிக்கிறார்கள். இது ஒரு முஸ்லிமின் பண்பல்ல. பெற்றோரை மதிப்பது என்றால் இனிமையாக பேசுதல், அவர்களுக்காக துஆ செய்தல், அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுதல், கோபமாக பேசாமல் இருத்தல், அவர்கள் உயிருடன் இருந்தாலும் மரணித்த பிறகும் அவர்களுக்காக நன்மை செய்தல். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், என் இறைவனே, அவர்கள் சிறுவயதில் என்னை வளர்த்தது போல் அவர்களுக்கு கருணை புரிவாயாக. சூரத்துல் இஸ்ரா. இந்த துஆவை நாம் தினமும் ஓத வேண்டும். அன்பிற்கினியவர்களே, பெற்றோரின் திருப்தியில் அல்லாஹ்வின் திருப்தி இருக்கிறது. பெற்றோரின் கோபத்தில் அல்லாஹ்வின் கோபமும் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். எனவே அவர்களை மகிழ்விப்பதே நமது கடமையாக இருக்க வேண்டும். இன்றே ஒரு முடிவு எடுப்போம். பெற்றோரிடம் அன்பாக பேசுவோம், அவர்களை மதிப்போம், அவர்களுக்காக தினமும் துஆ செய்வோம். அவர்கள் சொல்வதில் மார்க்கத்திற்கு முரணில்லாதவற்றை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் பெற்றோரை மதித்து அவர்களுக்கு நன்மை செய்யும் பாக்கியத்தை வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.